வணக்கம். இது ஒரு நிலத்தின் கதை மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அடையாளம் சிதைக்கப்படாமல் காக்கப்பட்ட வீர வரலாறு. இன்று நாம் வரைபடத்தில் பார்க்கும் தமிழ்நாடு என்ற இந்த அழகான வடிவம் பல தியாகிகளின் இரத்தத்தாலும் இடைவிடாத போராட்டங்களாலும் செதுக்கப்பட்டது. நாம் இன்று சுவாசிக்கும் இந்த தமிழ்நாடு எப்படி உருவானது? வாருங்கள், காலத்தின் பின்னோக்கி பயணிப்போம். மதராஸ் மாகாணத்தின் சூழல், த மெட்ராஸ் பிரசிடென்சி. சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா. அப்போது தமிழ்நாடு என்ற தனி மாநிலம் கிடையாது. தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய மதராஸ் மாகாணம்தான் நம்முடைய நிர்வாக எல்லையாக இருந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகள் பேசும் மக்கள் ஒரே குடையின் கீழ் இருந்தனர். நிர்வாகம் ஒன்றாக இருந்தாலும் தமிழன் தன் மொழி சார்ந்து ஒரு நிலத்தை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் மெல்ல துளிர்விடத் தொடங்கியது. மொழிவாரி மாநில கோரிக்கை, த கால் ஃபார் லாங்குவேஜ் ஐடென்டிட்டி. 1950கள் சுதந்திர இந்தியாவின் அரசியல் களம் சூடுபிடித்தது. மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உரக்க ஒலித்தது. 1952இல் ஆந்திரா தனி மாநிலமாக பிரிய கோரி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். இந்த தியாகம் இந்தியாவையே உலுக்கியது. 1956இல் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்தது. மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதிகள் பிரிக்கப்பட்டன. எஞ்சிய பகுதி மெட்ராஸ் ஸ்டேட் ஆனது. எல்லைகளை காத்த வீரர்கள், த பார்டர் ஸ்ட்ரகிள்ஸ். நிலம் பிரிந்தது, ஆனால் முழுமையான தமிழ்நாடு இன்னும் அமையவில்லை. சில பகுதிகள் அண்டை மாநிலங்களோடு இணையவிருந்தன. வடக்கே திருத்தணி ஆந்திராவோடு செல்லாமல் தடுக்க சித்தூர் நமதே, திருத்தணி நமதே என முழக்கமிட்டார் மங்களங்கிழார். மறுபுறம் தெற்கே குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் இருந்தது. தன் நிலத்தை காக்க போராடினார் மார்ஷல் நேசமணி. பல்லாயிரக்கணக்கான மக்களின் எழுச்சியால் குமரி தமிழ்மண் தமிழகத்தோடு இணைந்தது. இன்று நாம் காணும் எல்லைகள் இவர்களின் போராட்டத்தால் நிலை பெற்றவை. தமிழ்நாடு, பெயருக்காக ஓர் உயிர், த சாக்ரிஃபைஸ் ஆஃப் சங்கரலிங்கனார். நிலம் கிடைத்தது, எல்லைகள் கிடைத்தன. ஆனால் நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் இன்னும் சூட்டப்படவில்லை. மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரே நீடித்தது. இந்த கோரிக்கைக்காக 1956இல் ஒரு மனிதன் களத்தில் இறங்கினான். அவர்தான் தியாகி சங்கரலிங்கனார். தமிழ்நாடு என பெயர் மாற்றக் கோரி 76 நாட்கள் ஒரு சொட்டு உணவின்றி உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு இனத்தின் பெயருக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த அந்த மகாத்மாவின் மரணம் ஒவ்வொரு தமிழனின் இரத்தத்தையும் கொதிக்க வைத்தது. அண்ணாவின் முழக்கம், த ஃபைனல் விக்டரி. காலம் நகர்ந்தது. 1967இல் அறிஞர் அண்ணா தலைமையிலான ஆட்சி அமைந்தது. 1968 ஜூலை 18 தமிழக வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். சட்டமன்றத்தில் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என பெயர் மாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். அண்ணா அவர்கள் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு என 3 முறை முழங்க அந்த அவையே அதிரும் வகையில் உறுப்பினர்கள் அதை வரவேற்றனர். இறுதியாக 1969 ஜனவரி 14 நம் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்று தன் அடையாளத்தை நிலைநாட்டியது. தமிழ்நாடு இது வெறும் நிலப்பரப்பல்ல, இது மொழியால், உணர்வால், தியாகத்தால் பிணைக்கப்பட்ட ஒரு பெரும் சக்தி. பல போராட்டங்களை கடந்து வந்த இந்த வரலாற்றை வரும்